கௌரிவாக்கம் ஸ்ரீ சிவாவிஷ்ணு ஆலயம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் கௌரிவாக்கம் குருசாமி நகரில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சிவாவிஷ்ணு ஆலயத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சென்னை கௌரிவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான சிவன் கோயில். இந்த திருக்கோயில் தாம்பரம் வேளச்சேரி சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலின் சிறப்பு ஒரே கருவறையில் லிங்க வடிவமாகவும் உருவ வடிவிலும் பார்வதி தேவியுடன் சிவபெருமான் ஸ்ரீ திரிபுரசுந்தரி சமேத ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இங்கு சிவபெருமானுடன் பல்வேறு பரிவார தெய்வங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. திருமண கோலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்கள் இருப்பதால் திருமண பரிகார ஸ்தலம் இது. கோயிலுக்குள் நுழைந்ததும் பிரதான சன்னதியில் கிழக்கு நோக்கிய திரிபுரசுந்தரி சமேத சந்திர மௌலீஸ்வரர் இரு தெய்வங்களுடனும் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். கருவறையின் உள்ளே கீழே சிவலிங்கமும் உள்ளது. மூல கருவறையின் இடது புறத்தில் உள்ள ஒரு தனி சன்னதியில் புத்தி அம்பிகா சமேத ஸ்ரீ நித்யானந்த கணபதி எழுந்தருளியுள்ளார். கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம். மூல கருவறையின் வலது புறத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் எழுந்தருளியுள்ளார். மாதொரு பாகலிங்கம் மாதவரூபலிங்கம் மலரொளி தீபலிங்கம் தேவாதி தேவலிங்கம் சூரிய வீரியலிங்கம் சந்திர சாந்தலிங்கம். கோயிலின் இடது புறத்தில் வடக்கு நோக்கி ஸ்ரீ கனக துர்க்கைக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. மேலும் கருவறைக்கு அருகில் அன்னபூரணி தேவி எழுந்தருளியுள்ளார். மூல கருவறையின் பின்புறத்தில் சரஸ்வதி தேவி, ராஜராஜேஸ்வரி மற்றும் ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கநாத பெருமாள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பெருமாள் சன்னதிக்கு எதிரே கருடனின் சிலை உள்ளது. மேலும் வலதுபுற ஓரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கான ஒரு சிறிய சன்னதி உள்ளது. இதற்கு பின்னால் ஐயப்பன் எழுந்தருளி உள்ளார். அதற்கு அருகிலுள்ள ஒரு தனி மண்டபத்தில் நடராஜர் பெருமான் கோயிலின் மற்ற உற்சவ மூர்த்திகளுடன் எழுந்தருளி உள்ளார். பைரவர் பெருமானும் தெற்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இக்கோயிலில் நவகிரகங்களும் சூரியன் மற்றும் சந்திரன் பெருமான்களின் சிலைகளும் காணப்படுகின்றன. கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம் அருள் பூரணலிங்கம். இந்த கோயில் ஏறக்குறைய 45 ஆண்டுகள் பழமையானது. இருப்பினும் சில ஆண்டுகளாக கோயிலில் பூஜைகள் நடைபெறவில்லை. பின்னர் கோயில் அறக்கட்டளை இக்கோயிலை புதுப்பித்து 2006ஆம் ஆண்டு காஞ்சி பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அன்று முதல் இது இப்பகுதியில் உள்ள முக்கிய கோயில்களில் ஒன்றாக திகழ்கிறது. கோயிலின் சமீபத்திய கும்பாபிஷேகம் 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த கோயிலின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று மூல கருவறையில் உள்ள திருக்கல்யாண கோலத்தில் சிவனும் பார்வதியும் எழுந்தருளி இருப்பதும் அதே கருவறையில் ஒரு லிங்கம் இருப்பதும் ஆகும். இது மிகவும் அரிதான ஒன்றாகும். இங்குள்ள தெய்வத்தை வழிபடுவது திருமணத்திற்கு உதவும். மேலும் தம்பதியினருக்கு இடையேயான தகராறுகளையும் தீர்க்கும். குறிப்பாக விவாகரத்து பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை நீங்கி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை மேம்படுத்த
செலுத்தக்கூடிய திருத்தலம். இப்பகுதியில் சரஸ்வதி தேவிக்கு கருவறை உள்ள ஒரே கோயிலும் இதுதான். ஒவ்வொரு மாதமும் சுக்ல நவமி அன்று சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு பரீட்சைகள் நெருங்கும் போது தெய்வத்திற்கு சிறப்பு ஹோமம் செய்யப்படுகிறது. துர்க்கை தேவி வெற்றியின் சின்னம். அவரை வழிபடுவது ஒருவரின் தொழில் செழிக்க உதவும். கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம் அருள் பூரணலிங்கம் கருவூரியலிங்கம் கனலாடிடும் லிங்கம் திருவாகியலிங்கம் திருமூர்த்தியின் லிங்கம் மலை வாழ்கிற சுயலிங்கம் மனம் வேண்டிடும் தனலிங்கம் அகமாடிடும் சுகலிங்கம் அமுதாகிய சுவைலிங்கம் துணை நீயாகிற லிங்கேஸ்வரனே பரமாயமை பற்றும் பரலிங்கேஸ்வரனே எம் உயிர் தாங்கும் உயிரே சிவலிங்கம். விநாயகர் சதுர்த்தியின் போது இறைவன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சிவபெருமானுக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதோடு அன்னாபிஷேகமும் மிகச் சிறப்பாக செய்யப்படுகிறது. நவராத்திரியின் போது கனகதுர்கை, ராஜராஜேஸ்வரி மற்றும் சரஸ்வதி தேவியர்களுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்படுகிறது. பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதோடு திருவோணத்தின் போது சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகின்றன. தாங்கும் இடவாகனன் ஊடுயிராகியனைத்த அருள் நாயகன் அம்பலத்தாடி உணர்வேற்றும் அருஞ்சீரவன் எம்முடம் ஒவ்வொரு ஆண்டும் நடராஜருக்கு 6 சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் செய்யப்படும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் விசேஷமானது. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியிலும் தீபாவளி சமயத்தில் அன்னபூரணிக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படும். நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம் உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம் அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம் உள் நின்று உயிர்க்கின்ற திருமந்திரம் சிவமந்திரம் சிவமந்திரம் சுயமாயெழும் சிவமந்திரம் பிணி நீக்கிடும் வினை போக்கிடும் சிவமாக்கிடும் சிவமந்திரம் சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம் உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம்
ஆஞ்சநேயருக்கு ஹனுமத் ஜெயந்தியின் போது சிறப்பு அபிஷேகம் நடக்கும். நித்யானந்த கணபதி, சித்தி புத்தி நித்யானந்த கணபதி என்பது விநாயகப் பெருமானின் அருள் வடிவங்களில் ஒன்றாகும். சித்தி வெற்றி, சாதனை மற்றும் புத்தி ஞானம், அறிவு ஆகிய இரு தேவிகளை தன் இருபுறமும் கொண்டு நித்யானந்தமான, அதாவது பேரின்ப கோலத்தில் அருள் பாலிப்பதே இந்த திருநாமத்தின் பொருளாகும். சித்தி நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றிகரமாக முடிய, அதாவது கிரியா சக்தியாக அருள்பவர். புத்தி வாழ்க்கைக்கு தேவையான நல்லறிவு, தெளிந்த சிந்தனை, அதாவது இச்சா சக்தி ஆகியவற்றை தருபவர். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த விநாயகப் பெருமானை வழிபடுவது வாழ்வில் இகபர சுகங்களையும் மன அமைதியையும் தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமும் வேதத்தின் வடிவமும் ஆனவர் கருட பகவான். இவர் பெரிய திருவடி சுப்பர்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார். காஸ்யப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்தவரான இவர் பறவைகளின் அரசராக போற்றப்படுகிறார். இவர் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குகிறார். பெருமாள் கோயில்களில் உள்ள கொடிமரம் கருட ஸ்தம்பம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் நாகங்களின் எதிரியாக கருதப்பட்டாலும் கார்கோடகன் உள்ளிட்ட பல நாகங்களை ஆபரணமாக அணிந்துள்ளார். இவரை வணங்குவதால் நாகதோஷங்கள், விஷக்கடி மற்றும் தீராத நோய்கள் நீங்குவதாக ஐதீகம். ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி திதி கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கருடனை வழிபடுவது சகல சௌபாகியங்களையும் தரும். வந்து சேரும் ஓங்கார ஒலியாகி எழுவித்தி எம்பும் உடலாடும் உயிரோடும் சிவநாதலிங்கம். திரைசூடும் அன்பன் திருநீலகண்டன் அவன் பாதம் தனில் சேர்க்கும் சிவமந்திரம். திரைசூடும் அன்பன் திருநீலகண்டன் அவன் பாதம் தனில் சேர்க்கும் சிவமந்திரம். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம். உள்ளார்க்கும் எல்லார்க்கும் பொதுவாகவே அருள் வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம். உள் நின்று உயிர்க்கின்ற திருமந்திரம். சிவமந்திரம் சிவமந்திரம் சுயமாய் எழும் சிவமந்திரம். பிணி நீக்கிடும் வினை போக்கிடும் சிவமாக்கி. பஞ்சமுக ஆஞ்சநேயர். தொடர்ந்து இங்கு நாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்கிறோம். இதில் இவர் ஹனுமன், நரசிம்மர், கருடர், வராகர் மற்றும் ஹயக்ரீவர் ஆகிய 5 முகங்களுடன் அருள் பாலிக்கிறார். இந்த 5 முகங்களும் முறையே கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு மற்றும் மேல் திசைகளை நோக்கி அமைந்துள்ளன. 5 முகங்களின் சிறப்புகள்: அனுமன் கிழக்கு, எதிரிகளை வெல்லும் ஆற்றல். நரசிம்மர் தெற்கு, பயத்தை போக்கி தைரியம் தருதல். கருடர் மேற்கு, தீய சக்திகள் மற்றும் விஷத்தடைகளை நீக்குதல். வராகர் வடக்கு, செல்வ வளம் மற்றும் லட்சுமி கடாட்சம் அளித்தல். ஹயக்ரீவர் மேல் திசை, கல்வி, அறிவு மற்றும் ஞானம் தருதல். ராம ராவண யுத்தத்தின் போது மயில் ராவணனை அழிக்க ஹனுமன் இந்த பஞ்சமுக அவதாரத்தை எடுத்ததாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் உபாசனை தெய்வமாகவும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திகழ்கிறார். பெரியகுப்பம் பகுதியில் 32 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. மந்திராலயத்திற்கு அருகில் உள்ள பஞ்சமுகி கஷேத்திரம், அதாவது ராகவேந்திரர் தியானித்த இடம், மிகவும் பிரசித்தி பெற்றது. மேலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு தனித்தனி சன்னதிகளும் கோயில்களும் அமைந்துள்ளன. பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம், நோய் நீங்குதல் மற்றும் கல்வியில் மேன்மை போன்ற நன்மைகள் உண்டாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். சிவமே இருள் போக்கும் பிறை சூடிய சிவமே மறவாதென்றும் நினைக்கின்ற சிவமே தொழுவார் அவர் துயர் நீ
காத்திடும் சிவமே தோடுடை செவியன் பூமுகச் சிவமே தூவெண்மதிதனை சூடிய சிவமே காடுடை சுடலை பூசிய சிவமே ஏடுடை மலரான் பூசித்த சிவமே அல்லல்லருக்கும் சுந்தர சிவமே தொல்லை வினைதனை தீர்க்கின்ற சிவமே இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கா சிவமே ஆராயின்பம் அருளும் சிவமே பொய்யாயின போய் அகலும் சிவமே மெய்யாய் நின்று மிளர்கின்ற சிவமே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் சிவமே சிறந்தடியார் சிந்தை ஊரிடும் சிவமே சிறந்த முழு முதற் சிவமே மாசற்ற ஜோதி மலர்ச்சுடர் சிவமே தேசனை தேனாரமுதே சிவமே தீர்த்தமையாட்கொள்ளும் அழகே சிவமே அன்பர்க்கு யாவையுமாகிய சிவமே ஆதியுமா கனகதுர்க்கை கனகதுர்க்கை அன்னை பராசக்தியின் மிகச் சிறப்பு வாய்ந்த மற்றும் சக்திமிக்க வடிவங்களில் ஒன்றாகும். கனக என்றால் தங்கம் என்று பொருள். தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் தங்கத்தை போன்ற ஒளிமயமான செல்வத்தையும் வெற்றியையும் அருளையும் வாரி வழங்குவதால் அன்னைக்கு இப்பெயர் வந்தது. நவராத்திரி விழா இத்தலத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்களும் அன்னை கனகதுர்க்கை, பால திரிபுர சுந்தரி, அன்னபூரணி, காயத்ரி, லலிதா திரிபுர சுந்தரி, சரஸ்வதி, மகிஷாசுர மர்தினி போன்ற பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே. ஐயப்பன் மணிகண்டன் மற்றும் தர்மசாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சிவனும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து அவதரித்த இந்து கடவுள் ஆவார். தீய சக்தியான மகிஷியை அழிப்பதற்காக பிறந்தவர். ஹரி அதாவது விஷ்ணு மற்றும் ஹரன் அதாவது சிவன் ஆகிய இருவரின் சக்தியால் பிறந்தவர். பந்தள மன்னன் ராஜசேகரனால் வளர்க்கப்பட்டு காட்டுக்குச் சென்று புலிப்பால் கொண்டு வந்தார். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்து உலகை காத்தருளினார். ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் கடும் விரதத்தை கடைபிடிக்கின்றனர். கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணிந்து இருமுடி கட்டி 18ஆம் படியை மிதித்து தரிசனம் செய்வது வழக்கம். இந்த திருக்கோயிலிலும் கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் மாலை அணிந்து தினந்தோறும் வந்து ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர். கன்னிசாமி பூஜைகளும் இருமுடி கட்டி இங்கிருந்து சபரிமலை செல்வதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர். முகவரி: வேளச்சேரி, தாம்பரம், குருசாமி நகர் மெயின் ரோட்டிற்கு அருகில் உள்ள கௌரிவாக்கம் பகுதியில் உள்ளது. தாம்பரம் அல்லது வேளச்சேரியிலிருந்து இயக்கப்படும் மாநகர பேருந்துகளில் கௌரிவாக்கம் பேருந்து நிறுத்தம் அல்லது சந்தோஷபுரம் பேருந்து நிறுத்தம் வரை வரலாம். அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவில்தான் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. வழிபாட்டு நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் கௌரிவாக்கத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் செய்தோம். அருள் தூவிடும் மண்
போக்கிடும் ஆராதனை. அருவாகி உருவாகி குருவாகியே குலம் வாழ துணையாகும் உயிர்நாதமே. ஒடுங்காமல் அலைகின்ற மனம் ஒன்றவே ஒலிக்கின்ற பதமான திருவேதமே. இலக்கின்றி நிழல் வாழ்வில் நிஜம் தேடினேன், விளக்காக உனை கண்டு ஒளி கூடினே. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் வணங்கி இல்லற வாழ்வில் சிறப்புற விளங்கி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று மகிழ்வோம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.